ஓம் நம சிவாய். வணக்கம். நான் ஜோதிட ஜெமினி ஃபைண்டிபிளா பேசுகிறேன். மகர ராசிக்கு மனநிலை மாற்றம் இப்போது நடந்து கொண்டுள்ளது. இது எப்படிலாம் உங்களுக்கு பலன்களை தரப்போகுது, என்ன மனநிலை மாற்றம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். குறிப்பாக பாருங்க, எல்லாருக்குமே ஒரே பிரச்சனை தாங்க. பணம் வரல, குடும்பத்தில் பிரச்சனை. குடும்பத்தில் என் பேச்ச அவங்க கேட்க மாட்டாங்க, கணவன் மனைவிக்குள்ள. ஸோ நிறைய பேருக்கு மகர ராசிக்கு முன்னாடி நிறைய அது பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி இதெல்லாம் நடந்துச்சு தான், காதல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள். ஸோ ஒருத்தர் நம்பிக்கை இல்லாத விஷயங்கள்லாம் நடந்துச்சு. துரோகம், வலிகள், வேதனைகள், துக்கங்கள், சோகங்கள், சுமைகள் இப்படியே மகரத்துக்கு இருந்துச்சு. அது எதனால? ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடியிலேருந்தே அது இருந்துச்சு. அது ஏன்னா 6ல் குரு இருந்தாரா, 6ஆம் இடம் பகை, நோய், கடன். இப்போ 7க்கு வரார். 7ல் குரு. இப்போ மனநிலை மாற்றத்தை இந்த அக்டோபர்லேருந்தே உங்களுக்கு கொண்டு வரும். என்ன மாதிரி? இப்போ இவங்களுக்கு பாருங்க, 7ல் குரு வராரா, மனநிலையில் மாற்றங்கள் என்னன்னா, மன அழுத்தத்துக்கு முன்னாடி இருந்த பிரச்சனைகள் தான் நம்ம சொன்னோம். குடும்பத்தில் பிரச்சனைகள், பண வரவு இல்லை, மகிழ்ச்சிகள் இல்லை. இப்போ பாருங்க, பண வரவு வரப்போகுது. பணம். அப்போ பணம் வந்தால் என்ன ஆகும்? உங்களுக்கு மன மகிழ்ச்சி தானாக வரும். மனநிலை மாற்றம் அதிரடி மாற்றமாக வரக்கூடும். அப்போ பாருங்க, உங்கள் குடும்பத்தில் உங்களை நம்புவாங்க. உங்களுடைய கணவன் உங்களை நம்புவார். உங்களுடைய காதலி உங்களை நம்புவாங்க. காதலனும் அப்படிதான். ஸோ எல்லாருக்குமே பாருங்க, ஒரு நம்பிக்கையை விதைப்பதற்கு குருவின் பார்வை மிக அவசியமாகிறது. ஸோ இது நம்ம 100% உறுதியாக நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா குரு பாருங்க, வெளிச்ச கிரகம், வெளிச்சத்தை தரக்கூடியவர். அப்போ உங்கள் மனசுக்குள்ள டார்க்னஸாக இருந்துச்சு இல்லையா, மனநிலை பாதிப்பு. அவங்களாம் பாருங்க, மகர ராசி ரொம்ப சாஃப்ட் கார்னராக இருப்பாங்க. அவங்களுக்கு யாருக்கிட்ட சொல்லி அழுகிறதுன்னு தெரியாத அந்த சூழ்நிலையெல்லாம் இருக்கும். அப்போ அந்த மனநிலை மாற்றத்தை இப்போ குரு பகவான் பார்க்கக்குள்ள பணத்தை கொடுப்பார். பணத்தை தொழிலில் தான் கொடுக்க போகிறார். தொழில் தான் எல்லாருக்குமே பணம் வரும். அதே டைமில் திடீர் அதிர்ஷ்டம். இந்த திடீர் அதிர்ஷ்டத்துக்கு குரு தாங்க காரணம். குரு தான் பெரிய பணத்தை சொல்லக்கூடியவர். உலகத்தில் உள்ள எல்லாக்கிட்டையும் இருக்குது பார்த்தீங்களா. நீங்கள் எத்தனை நாடுகள் எடுத்தாலும் சரி, ஸோ யூரோப் கண்ட்ரிஸாக இருக்கட்டும், யூஎஸ்ஆ இருக்கட்டும், நம்ம இந்தியாவாக இருக்கட்டும், எல்லா கண்ட்ரிலுமே பெரிய பணம் புழங்குதுன்னா அது குரு தான். அப்போ குரு தான் பாருங்கள், தங்கச் சுரங்கம். அதாவது தங்கச் சுரங்கம் மட்டுமல்ல, அவர் மிகப்பெரிய ஒரு நன்மையை கொடுக்கக்கூடிய கிரகம். அதனால தான் குரு நல்லா இருக்கணும். ஒரு ஜாதகத்தை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா 12 கட்டத்தில் குரு உச்சமானால் அவன் யோகவாளி அப்படின்னு யோகசாலி சொல்லுவோம். அப்போ இந்த குரு உச்சம் அடைகிறார். அப்போ குரு உச்சம் அடையக்குள்ள நம்ம ராசியை நேரடியாக பார்க்க போகிறார். அப்போ மகர ராசி மனநிலை மாற்றங்கள் இந்த இடத்துல, பணத்தில் மனநிலை மாற்றம், தொழிலில் மனநிலை மாற்றம், திடீரஷ்டத்தின் மூலியமாக மனநிலை மாற்றம். இதனால என்ன ஆகும்? குடும்பத்தில் இந்த அவமானங்கள் வெளியே போயிடும். அப்போ உங்கள் மனசு ஃப்ரீயாகிடும். நீங்கள் பாருங்க, ஒரு சிறகடித்து பறவை போல நீங்கள் பறப்பீங்க. ஸோ அப்போ பாருங்க, அதிரடியாக நீங்கள் சந்தோஷமாக இருக்க போகிறீங்க. உங்கள் மனநிலை மாற்றத்தை கொடுக்கும். அதே டைமில் பாருங்க, கல்யாணம். இப்போ கல்யாணம் நிறைய பேருக்கு ஆகாமல் மனநிலை பாதிப்படைந்தது. ஸோ அது கிட்டத்தட்ட மென்டல் ப்ரெஷரை கல்யாணத்துலேயும் காதலில் தாங்க இவங்க அனுபவிச்சாங்க. ஸோ இந்த 2 விஷயமே இவங்களுக்கு கொஞ்சம் சேஞ்ச், அந்த மூமெண்ட்ஸ் சேஞ்சு சொல்லுவாங்க இல்லையா, எல்லாருக்குமே அதை தான் இப்போ மகர ராசி அனுபவிக்க போகிறாங்க. ஸோ இந்த குரு மகர ராசிக்கு அக்டோபர்லேருந்து டிசம்பர் வரைக்கும் போகிறார். இந்த 3 மாதம் போதும், நம்ம ஜெயிக்கக்கூடிய காலகட்டமாகவே இருக்கக்கூடும். அப்போ நீங்கள் என்னெல்லாம் ஆசைப்பட்டீங்களோ அதுவாக நீங்கள் மாற போகிறீங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ இதில் பாருங்கள், பணம், தொழில், திடீர்ஷம், கல்யாணம், காதல் இது எல்லாத்தையும் மனநிலை மாற்றத்தை கண்டிப்பாக கொடுத்தே தீரும். நிறைய பேருக்கு குழந்தை இல்லை. ஸோ குழந்தை இல்லாமல் தவம் கிடக்கிற சார் அப்படின்றவங்களுக்கு குரு பார்வையிடக்குள்ள, குரு தான் ஜீவனக்காரகன், குழந்தைக்காரகன். அதாவது புத்திரன், தனம், 2த்தையும் கொடுக்கக்கூடிய. அப்போ 2மே மகரத்துக்கு வரப்போகுது. மனநிலை மாற்றம் நல்ல மாற்றத்தை உங்களுடைய அந்த லைஃப்பில் இது வரைக்கும் என் லைஃப்பில் இந்த மாதிரிலாம் நடந்ததே இல்லை சார் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ அந்த கண்ணீர் விட்டு அழுதாங்க இல்லையா, இது ஆனந்த கண்ணீராக மாறக்கூடும். ஆனந்த கண்ணீர்ன்றது மகிழ்ச்சியினுடைய எல்லை. அப்போ அதை மகர ராசிக்காரங்க அனுபவிக்க போகிறாங்க. ஸோ கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க. இதில் பாருங்கள், உங்களுக்கு வெளிநாட்டில் போய்ட்டு நீங்கள் ஹாப்பியாக இருக்கிறதுக்கு, அதாவது சில பேர் உல்லாச பயணம் போவாங்க, சில பேர் பணம் சம்பாதிக்க போவாங்க இல்லையா. இப்போ 2மே பாருங்கள் இவங்களுக்கு நடக்கும். இங்கே நிறைய சம்பாதிச்சிட்டிங்கன்னா நீங்கள் வெளிநாட்டில் போய்ட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ண போகிறீங்க அப்படின்னு அர்த்தம். இங்கே ரொம்ப கஷ்டப்படுறீங்கன்னா வெளிநாட்டில் போய்ட்டு நல்லா சம்பாதிக்க போகிறீங்க. 2 பேட்டர்ன்லேயும் குரு பார்வை மகரத்தை நிச்சயமாக சிகரத்தை தொட வைக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். இஷ்ட தெய்வத்தை வணங்கி வாருங்கள். மகரத்துக்கு குரு பார்வை இருக்குள்ள குரு பகவான் சித்தர்கள் வழிபாடு அதிகமாக பண்ணிட்டு வாங்க. ஓம் குருதேவாய வித்மகே பரபிரம்மா திமகி தன்னு குரு பிரச்சோதியா, இதை சொல்லிட்டே வாங்க. ஏன்னா மகரத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு
3க்கும் 12க்குரியவர் ராசிக்கு. ஸோ அப்போ வந்து பாருங்கள், இவங்களுக்கு வந்து இந்த சொன்ன கான்செப்ட் எல்லாத்தையும் வந்து கொடுப்பாரு. இதில் வந்து உத்திராட நட்சத்திரத்துக்கும் சிறப்பாக வேலை செய்ய போகுது. திருவோணம், அதுக்கப்புறம் அவிட்டம், இந்த 3 ஸ்டாருக்கும் குருவோட திசையோ புதனுடைய புத்தியோ அல்லது சனியுடைய புத்தியோ போனால் நிச்சயம் நீங்கள் நன்மை அடைவீர்கள். இஷ்ட தெய்வத்தையும் குலதெய்வத்தையும் வணங்கி வாருங்கள். எல்லாம் உள்ள இறைவன் எல்லாத்தையும் கொடுப்பார். முக்கியமாக 6 படை வீடுகளில் பழனி முருகன் கோவிலுக்கு வந்து போயிட்டு வாங்க. திருச்செந்தூர் முருகன், இது 2த்தையும் வணங்குங்க. மகரத்துக்கு நிச்சயம் நன்மையை வந்து கொடுக்கும். எல்லாம் உள்ள இறைவன் எல்லாத்தையும் கொடுப்பார். நன்றி, வணக்கம்.